श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय राम। சீதாராம். ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக அடுத்த பதிவு சித்திரங்கள் 46 மற்றும் 47. சுயஜ்ஞரை லக்ஷ்மணர் அழைத்து வர ராமரும் சீதையும் கைகுவித்து அவரை வரவேற்றனர். ராமர் விலை உயர்ந்த ஆபரணங்களை அவருக்கு கொடுக்க, சீதையும் தனது ஆபரணங்கள் சில அவரது மனைவிக்கு கொடுக்க, அதை பெற்றுக்கொண்டு இருவரும் மூவரையும் ஆசீர்வதித்தனர். பின் லக்ஷ்மணர் சீதை இருவரையும் அவர்களிடம் உள்ள எல்லா பொருட்களையும் தானமாக கொடுக்கும்படி ராமர் பணித்தார். பசுக்கள் பலவும் தானமாக அளிக்கப்பட்டன. ராமரும் தன் வசம் இருந்த எல்லாவற்றையும் அந்தணர்கள், குழந்தைகள், முதியோர், ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினார். இவ்வாறாக யாத்ரா தானம் முடிவடையும் தருவாயில் இருந்தது. ராமர் கண்ணீர் மல்க நின்றிருந்த எல்லோரிடமும் தாங்கள் திரும்பி வரும் வரை அரண்மனைகளை பாதுகாக்கும்படி வேண்டிக் கொண்டார். இது சித்திரம் 46க்கான விளக்கம். இனி சித்திரம் 47. திரிஜடர் என்ற அந்தணர் அந்த வேளையில் அவசரமாக ராமரிடம் வந்தார். அவர் காடுகளில் நிலத்தை தோண்டி அதன் மூலம் ஜீவித்து வந்தார். அவரது குடும்பம் மிக பெரியது, மிகவும் ஏழை. ராமர் தானம் செய்வதை கேள்விப்பட்ட அவரது மனைவி அவரை ராமரிடம் சென்று ஏதாவது தானமாக கிடைத்தால் பெற்று வர வேண்டும் என்று அனுப்பியிருந்தார். உடுத்த நல்ல ஆடையின்றி ஓரளவு சுமாரான ஆடை உடுத்தி ராமரிடம் வந்தார். ராமர் அவரிடம் அவரது கோல் எவ்வளவு தூரம் வீசும் திறமை மிக்கவர் என்று அறிய விரும்பினார். அவரும் தனது பலம் எல்லாம் திரட்டி கையில் இருந்த கோலை எறிய அது சரையு நதிக்கரை வரை சென்று குத்திட்டு நின்றது. ராமர் மகிழ்ந்து அவருக்கு அந்த இடம் வரை பசுக்களை நிறைத்து தானமாக வழங்கினார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு அயோத்தி நகரில் அனைவரும் ராமரிடமிருந்து எல்லா நலங்களும் பெற்றனர். சீதாராம்.